Hello dear brothers and sisters. So welcome to தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துறக்கலாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அடுத்த சொல் இலக்கணம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல் இலக்கணம் அதோடைய தொடர்ச்சியாக சொல் எத்தனை வகைப்படும், அதாவது சொல்லலாம் வந்து பார்த்தோன்னா பதம், கிளவி, மொழி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா மொழியின் அடிப்படை பதம் சொல்லுனாலும் மொழினாலும் ஒன்று தான், புரியுதா? அப்போ அந்த சொல்லை வந்து பார்த்தோன்னா மூணாக பிரிக்கலாம். ஒன்று தனி மொழின்னு சொல்லுவோம், அதாவது தனி சொற்கள், புரியுதா? அதே போல் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம், தொடர்மொழினா நம்ம சொல், அப்போ தொடர்ந்து வரக்கூடிய சொற்கள் தொடர்மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமொழி. அப்போ தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக ஒரு சொல் ரெண்டுமே குறிக்கிற மாதிரி ஒரு சொல் வருதுன்னா அது பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையாக பிரிச்சிருப்போம், சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சொல்லையே வந்து பார்த்தீங்கன்னா பதம்ன்ற இன்னொரு பேராலையும் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்துருப்போமா. அப்போ பதம்னாலும் ஒன்று தான், சொல்லுனாலும் ஒன்று தான், அந்த பொருளையும் தரும், புரியுதா? அப்போ அந்த சொற்களை பதம்னா அது சொல்லு தான். அப்போ அந்த பதத்தை சொல்ல பகுக்க முடியும், ஒரு சொல்லை நம்மளால் பிரித்து பார்க்க முடியுது, புரியுதா? இது வந்து பார்த்தோன்னா இது முதல் பகுதி, இது இறுதி, இது இடையில வந்திருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளால் பிரிக்க முடியுது, பல்வேறு விதமாக பிரிக்க முடியுது. அப்படின்னா அதுதான் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி பிரிக்கக்கூடிய சொற்களை பகுபதம் சொல்லுவோம். ஏன்னா பகு அப்படின்னாவே பிரித்தல்னு அர்த்தம், பிரின்னு அர்த்தம். பகுனானது இப்போ நம்ம சொல்ல முடியும், அடே அதை பகுத்து குடுறா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பழம் இருக்குன்னா வீட்டில் என்ன சொல்லுவோம், அதை பகுத்து கொடு பசங்களுக்கு சொல்லுமா. ரொம்ப என்ன சொல்லுவோம், ரொம்ப தூய தமிழோட பேச மாட்டோம். ஆனால் பகுத்தல் அப்படின்றது பொதுவாக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும். பகுனா என்னது, பகுக்கிறது, பகுத்து கொடுக்கறது, புரியுதா? அப்போ பகு அப்படின்னாவே பிரின்னு அர்த்தம், பிரித்து கொடுன்னு அர்த்தம். அப்போ பகுனா பகுத்தல் அப்படின்னா பிரித்தல், புரியுதா? அப்போ ஒரு சொல்ல நம்ம நிறைய ஒரு உறுப்பாக அந்த சொல்லி என்ன பண்ணுறோம், இப்போ நான் போன கிளாஸில் சொல்லியிருப்போம், ஒரு பேர் வந்து இருக்குன்னா அதனுடைய என்ன சொல்கிறது, நிறைய அதனுடைய உறுப்புகள், அதனுடைய பகுதிகள்லாம் பகுதியானது அதனுடைய நிறைய உறுப்புகள், அந்த உறுப்புகளானது தனித்தனியாக பிரித்து பார்க்குறதா பேருந்தை பிரிக்க முடியும். அது எல்லாம் ஒன்று சேர்ந்ததான் ஒரு பேருந்து, எல்லாம் ஒன்று சேர்ந்தா ஒரு கார், எல்லாம் ஒன்று சேர்ந்ததான் ஒரு பலகைன்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று சேர்ந்ததான் அந்த ஒரு எழுதுகோல் சொல்லாமா. அப்போ நிறைய பொருட்கள் சேர்ந்த ஒரு இதாக இருக்கும். அதே போல் தான் ஒரு சொல்லுன்றது நிறைய சிறு சிறு பகுதிகள் இருக்கும், புரியுதா? அந்த சிறு சிறு பகுதியில் என்னவா இருக்கும், எழுத்துக்களாக இருக்கலாம், இல்லை ஒரு சொல்லாக இருக்கலாம், புரியா? அதையே பிரிக்கும் போது சொல் இல்லை தனியாக ஒரு எழுத்து பிரிக்க முடியும் இல்லையா? சொல்ல என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும், ஒரு சில சொற்களாக பிரிக்க முடியும். அப்போ தமிழில் இருக்கக்கூடிய சொற்களை நிறைய தமிழ் சொற்கள் நம்ம டே டு டேஃபில் நம்ம பயன்படுத்த ஒவ்வொரு சொல், இப்போ நான் பேசக்கூடியது ஒவ்வொன்றும் ஒரு சொல் தான். இப்போ இந்த ஒவ்வொரு சொல்லையுமே எல்லா சொல்லையும் பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. எல்லா சொல்லையும் நம்மளால் வந்து பார்த்தோன்னா பகுதிகளா, இது வந்து பார்த்தோன்னா முதல் பகுதி, இது வந்து பார்த்தோன்னா இறுதி பகுதி, இது வந்து இடைப்பகுதி, இந்த ஒரு சொல்லி அந்த மாதிரி பிரித்து பார்க்கலாம்ப்பான்னு எல்லா சொல்லையும் பிரித்து பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது. ஒரு சில சொற்களை சுத்தமாக பிரிக்கவே முடியாது. ஒரு சில சொற்களை நம்மளால் பிரித்து பார்த்து இது வந்து பார்த்தோன்னா முதல் பகுதி, அதாவது பகுதி, இது இறுதியில் இருக்குது, இது எதுன்னு சொல்லி விகுதி, இது இடையில இருக்குது, இது இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு பகுக்க முடியும். அப்போ சொற்களை நம்மளால் ஒரு சில சொற்களை பகுக்கவும் முடியும், ஒரு சில சொற்களை நம்மளால் பகுக்க முடியாது. அப்போ சொற்களை 2 வகை அப்படி நம்ம பார்க்கறதுனால, அந்த பதம்ன்றதை நம்ம 2 வகையாக பார்க்கறதுனால சொற்களை பிரித்து பார்க்க முடியுது அப்படின்னா, பதத்தை பிரித்து பார்க்க முடியுது அப்படின்னா அது பகுபதம். அந்த சொல்ல இல்லை அதே மாதிரி வேற ஒரு பதத்தை நம்மளால் பிரிக்கவே முடியல அந்த சொல்ல அப்படின்னா அது பகாபதம், சரியா? இப்போ நம்ம அடுத்து நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கும்போது, எடுத்துக்காட்டோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப புரியும். ஸோ ஃபைன்மா. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பகுபதம்னா என்ன, இது சிம்பிள் கான்செப்ட். அதை பார்த்துட்டு அடுத்து பகாபதத்துக்கு நம்ம பகுபதத்துக்கு போகும். ஃபஸ்ட்டு என்னது, பகாபதம். அப்போ சொல் என்னது, பதம்னா என்னது, பதம்னா சொல், பதம்னா என்னது சொல். அந்த சொல்லை வந்து பார்த்தோன்னா பிரிக்க முடியாது, புரியுங்களா? பகு அப்படின்னா பகுக்கிறது, பிரிக்கிறது. பகா அப்படின்னா பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம், புரியுதா? அப்போ ஒரு சொல்ல ஒரு பதத்தை பிரிக்க முடியல அப்படின்னா அது பகாபதம். பிரித்தால் பொருள் தராது. அதனால் அதை பிரித்தால் என்னது, ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்லை நீங்கள் ஒரு 2 எழுத்து இருக்குது சார், அப்போ 2 எழுத்தை அந்த சொல்லை பிரிக்க முடியும், அப்போ தனியாக இது ஒரு எழுத்தாவும் நான் பிரிச்சுக்கிறேனே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ 2 எழுத்து சொல் இருக்குது, ஒரு 2 எழுத்துல ஒரு சொல் இருக்குது, அந்த 2 எழுத்து சொல்லையும் நான் பாதியாக பிரிக்கிறேன், இது ஒரு சொல்லாமல் அது ஒரு சொல்லாமல் நான் பிரிக்கிறேனே, அப்போ ஏன் அந்த சொல்லை பிரிக்க முடியாது? நீங்கள் பிரிக்கலாம், ஆனால் பிரித்தா அந்த 2 எழுத்துமே தனித்தனியாக உங்களுக்கு பொருளை கொடுக்கணும். என்ன பண்ணணும், அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு பொருளை தரணும், புரியுதா? அப்போ பிரித்தால் பொருள் தராது. அந்த மாதிரி பிரித்தா பொருள் தர முடியாத சொல்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த ஒரு பதத்தை சொல்ல பகாபதம் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எடுத்துக்காட்டு மண்ணுன்றது ஒரு தமிழ் சொல் தானே, நம்ம தமிழ் சொல்ல நம்ம மண் அப்படின்றத நம்ம சாயில், மண் அப்படின்றத நம்ம குறிப்பிடுறோம், புரியுதா? ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுன்றதை நான் பிரிக்கிறேன், புரியுதா? இப்போ 2ஆக பிரிச்சுக்கிறேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கிறேன் நான் மான்னும் இது இன்னும் சொல்லிட்டு தனியாக பிரிச்சுக்கிறேன். ஏன் இப்படி வந்து பார்த்தோன்னா இப்போ சொல்ல பிரிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது பகுபதம் இல்லையா? பகுபதம் இல்லை. ஏன்னா தனியாக பிரித்து இந்த 2 சொற்களும் பாருங்கள், இந்த 2 எழுத்துக்களும் ஒரே சொல்ல வந்து 2ஆக பிரிஞ்ச அந்த 2 எழுத்துக்களும் மான்றதுக்கு பொருள் இருக்காது, இன்னுன்றதுக்கும் பொருள் இருக்காது. பொதுவாக அது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளுக்கு குறிப்பிடாது, ஒரு பொருளை உணர்த்தாது. அதனால் பிரித்தாலும் பொருள் தர முடியாத இந்த மாதிரி சொற்களை
இந்த மாதிரி சொற்களை நம்ம என்ன சொல்கிறோம், இதை எல்லாமே பகாபதம் சொல்லுவோம். பாருங்க, இப்போ கல், கா இல்லை ரெண்டும் சேர்ந்ததுன்னா கல். நம்ம ஒரு சொல்ல நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறது, நம்ம ராக்குக்கு நம்ம கல் அப்படின்றது ஒரு பேர் வச்சுருக்காங்க. தமிழில் கல்லுன்றது வச்சுருக்காங்க, அதை நம்ம காலகாலமாக போட்டுட்ருக்கோம். இதை நம்ம பிரிக்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னா, கா இல்லையும் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா கான்றதும் பொருள் தராது, இல்லைன்றதும் பொருள் தராது. புரியுதா? அடுத்து பாருங்களா, பொண்ணும் அப்படி தான். போன்றதும் பிரிச்சிங்கன்னா பொருள் தராது, இன்னன்றதும் தராது. அடுத்து மலை, மாக்கும் தராது, லைக்குன்றும் தராது. சரியா? அப்போது ஒரு சொல்ல பிரித்தா உங்களுக்கு பொருள் தர முடியல அப்படின்னா அது பகாபதம். புரியுதா? அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த மண், கல், பொன், மலை இதெல்லாம் ஏதோ ஒரு பொருளுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு பேர், பொருளுக்கு நம்ம வைக்கக்கூடிய பேர். புரியுதா? அப்போது இது பெயர் சொல், பெயர் சொல்லாக இருக்குது. ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு பொருளை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். அப்படின்னா அது இதெல்லாம் இந்த சொற்கள் எல்லாமே ஒரு பெயரை குறிக்கக்கூடியது. அப்போ ஒரு பெயர் சொல். புரியுதா? பெயர் சொல்லாக இருந்துக்கிட்டு பொருள் தரல, பிரித்தா பொருள் தரல. புரியுதா? இதுக்கு பேர் தான் அது பெயர் பகாபதம். புரியுதா? இப்போ இதுவே வினை சொல்லுக்கும் பொருந்தும். பாருங்களேன், நட, வா, போ. நல்லா பாருங்க, இது ஆல்ரெடி ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்குது. ஆல்ரெடி ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்குது. இந்த வான்றது எதை திரும்ப மேலும் எதை பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. நீங்கள் வேணால் இப்படி வேணால் பிரிச்சுக்கலாம், இவ்வு ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். புரியுதா? ஸோ அப்போது இது ஒரே எழுத்து தான். இது எழுத்து நீங்கள் பிரித்து பார்க்க முடியுமானா பிரித்து பார்க்க முடியாது. அப்போ வா, போ இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, பொருள் இருக்குது, ஆனால் வந்து அதை பிரிக்க முடியாது. ஓகேவா? அதே போல் செய், அப்போ சேவும் ஈயும் நம்ம பிரிக்கிறோம் சார். சேவும் ஈயும் தனித்தனியாக பொருள் தராது. அதே போல் நில், நீவும் இல்லும் பில்லு தராது. சரி என்ன சொல்கிறது, பொருள் தராது. ஓகேவா? அடுத்து பாருங்களா, நட, நா, ட இரண்டு பிரித்தா பொருள் தருமானா தராது. ஓகேவா? அப்போ கீழே எழுத்து எல்லா சொற்களையும் பாருங்கள், இது எல்லாமே நட, வா, போ, செய், நில் இதெல்லாமே ஒரு செயலை குறிப்பிடுறது, ஒரு வினையை குறிப்பிடுறது. புரியுதா? அப்போ ஒரு வினையை குறிப்பிடக்கூடிய, ஒரு செயலை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் இருந்தது என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு வினை சொல்லுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த வினை சொல்லியே அந்த வினை பதத்திலேயே பொருள் தரல அப்படின்னா, பிரிச்சா பொருள் தரல அப்படின்னா இது எல்லாமே வினை பகாபத சொற்கள். அவ்வளோதான், வினை பகாபத சொற்கள். ஓகேவா? ஸோ இப்போ பொதுவாகவே பகாபதம்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டிங்க இல்லையா? பகாபதம்னா என்னது, ஒரு சொல்ல பிரித்தோம் அப்படின்னா அவன் பொருள் தரவே மாட்டான். சரியா? அவன் எவ்வளோ அடித்து பார்த்தாலும் பொருளை தரமாட்டான். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பகாபதம். ஓகேவா? மேக்ஸிமம் பாருங்களேன், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகாபதத்தில் மேக்ஸிமம் இந்த வினை சார்ந்து வரக்கூடிய மேக்ஸிமம் சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சில சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிசொல் வேர் சொல்லால் நம்ம பயன்படுத்துவோம். நட, ஓடு, பெரிய இப்போ செய் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? நில், இப்போ இந்த மாதிரி சொற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்வது, ஒரு வினை குறிப்பிற மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு வினை குறிப்பிற மாதிரி இருக்குது. பொதுவாக தமிழில் சில சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், பொதுவாக எல்லா சொற்களும் எல்லா வினை சொல்லுக்கும் பொதுவாக அடிசொல்ன்றது இருக்கும், ஒரு வேர் சொல்ன்றது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்தான், என்னுடைய அடிசொல் என்னம்மா, வா. அதான் எக்ஸாம்பிளாக பார்த்தோம், வா, போ பார்த்துருப்போமா? இப்போ வந்தான்றதுக்கு அடிசொல் வேர் சொல்ன்றது என்னது, வா. இப்போ அந்த வான்றது தான் பொதுவாக என்ன சொல்லணும்னா அடிசொல் வேர் சொல்லுன்னு சொல்லுவோம், வேர் சொல்லுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, ஏன் அதை வேர் சொல், ஏன் அதை அடிசொல்னு ஏன் ஒரு பேர் வருது அப்படின்னா, இந்த மாதிரி சொற்களுக்கு வா அப்படின்ற ஒரு சொல்லிருந்து தான் நிறைய சொற்கள் நம்மளால் தமிழில் உருவாக்க முடியும். புரியா? பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, வா, வந்து, வந்த இந்த மாதிரி எச்ச சொற்களையும் உருவாக்க முடியும். அதே போல வந்தான், வருவாள், வந்தேன், இன்னும் நிறைய சொற்கள் உருவாக்க முடியும். புரியுதா? அப்போ இவ்வளோ சொற்களும் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, இந்த வான்ற ஒரு அடியிலேருந்து வந்திருக்கு, ஒரு வேர்லேருந்து வந்திருக்கு. எப்படி ஒரு வேர்லேருந்து தான் ஒரு மரம்ன்றது பெரிய ஒரு மரமாக, ஒரு பெரிய ஆலமரம்ன்றது பெருசாக வளர்ந்து நிற்கும் இல்லையா, நிறைய உருவாகும் இல்லையா, அந்த வேர் தான் வந்து அதுலேருந்து தான் அந்த ஒரு செடியை பெருசாக உருவாயிருக்கும். அதில் இருக்கக்கூடிய கிளைகள், இலைகள் சொல்லிட்டு பழங்கள் அதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ உருவாயிருக்கு, எவ்வளோ உறுப்புகள் உருவாயிருக்கும். அதே போல தான் இந்த வான்றதுலேருந்து தான் இவ்வளோ சொற்கள் நம்ம தமிழில் உருவாக்க முடியுது, நிறைய உருவாக்க முடியுது. இவ்வளவும் உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அந்த வேர். ஒரு பெரிய மரம் உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னது, அது அடியில் இருக்கக்கூடிய ஒரு வேர். அதான் அந்த வேர் அடின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ அப்போது இவ்வளோ சொற்களையும் உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு எழுத்து, இந்த ஒரு சொல்லை தான் வா தான் அடி சொல் வேர் சொல்லுன்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ தமிழில் இருக்கக்கூடிய நிறைய அடி சொல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர் சொல் அடி சொற்கள் பெரும்பாலும் பகாபத சொற்களாக இருக்கும். பிரித்தா பொருள் தராது. இப்போ வான்றது நம்ம எதாவது வேறு மாதிரி இப்போ ரெண்டாக பிரிக்க முடியாது. புரியுதா? இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடன்ற ஒரு சொல்ல ஒரு எழுத்தை பார்த்தோமா, அங்கே பாருங்க, நடந்தான், நடந்தேன், நடந்தால், நடந்து, நடந்த, நடந்து கொண்டிருந்தேன், நடந்து கொண்டிருந்தான். பாருங்க, நடன்ற ஒரு சொல்ல இருந்து ஏகப்பட்ட சொற்கள் நம்மளால் உருவாக்க முடியுது.
அந்த எல்லா சொல்லுக்கும் வேர் எங்கே இருக்குது, அடி எங்கே இருக்குது, நடன்ற இந்த சொல். ஓகேவா? இந்த சொல்லை நம்மளால் பிரித்து பார்க்க முடியுமானா பிரித்து பார்க்க முடியாது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு பகாபத சொல். அதே சமயத்தில் இது ஒரு அடி சொல், ஒரு வேர் சொல். சொல்லாமா? சொல்லலாம். அப்போது சில சொற்கள் வந்து பார்த்தோன்னா தமிழில் அடிச்சொல் வேர் சொல்லாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அது பகாபத சொல்லாக இருக்கும். புரியுதா? அப்போ சில சொற்கள் அடிச்சொல் வேர் சொல்லாகவும் இருக்கும், இதில் பகாபத சொற்கள்ல. ஓகேவா? ஸோ ஃபைன். புரிஞ்சுதாம்மா சொன்னது? ஸோ ஓகே. ஸோ இப்போது இந்த பகாபதத்தை, இந்த சொற்களை, பகா சொற்களை 4 வகையாக பிரிக்கலாம். 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பெயர் பகாபதம். ஆக்சுவலாக சொல்ல வந்து பார்த்தோன்னா இலக்கணத்தின் அடிப்படையில் ஒரு 4 வகையை பிரிக்கலாம். என்னது? பெயர் சொல், வினைச்சொல். அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 வகையை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த மாதிரி சொற்களை வந்து 4ஆக பார்க்க முடியும். நல்லா பாருங்கள். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்றது ஒரு தொடரில் ஒரே ஒரு சொல் இருக்கா, இல்லை இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் வந்து ஒரு தொடரை உருவாக்குதா? புரியுதா? அதே போல் தனிமொழிக்கும் பொதுமொழிக்கும் தொடர்மொழிக்கும் தகுந்த மாதிரி பொதுவாக ஒரு சொல் அமைதா அப்படின்றத வச்சு ஒரு 3 வகையாக பார்த்துருப்போம். அது வேற. புரியுதா? அது மொழியின் அடிப்படையில் பொதுவாக தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி சொல்லிட்டு 3ஆக பிரிச்சிருப்போம். புரியுதா? இது வந்து பார்த்தோன்னா சொற்கள், பெயர் சொல். ஒரு பெயரை வச்சு ஒரு சொல்லை நம்ம குறிப்பிடறோம், ஒரு இடத்த குறிப்பிடறோம் அப்படின்னா அது பெயர் சொல். ஒரு செயலை, ஒரு வினையை குறிப்பிடுது அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா அது வினைச்சொல். புரியுதா? ஒரு பெயர் சொல்லுக்கும் ஒரு வினை சொல்லுக்கும் ஏதாவது லிங்கேஜ் இடையில இருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு இணைப்பை உருவாக்குது அப்படின்னா அது ஒரு இடைச்சொல். புரியுதா? அதே போல் வந்து பார்த்தோன்னா ஒரு பெயர் சொல்லுக்கும் ஒரு வினை சொல்லுக்கும் அதை வந்து பார்த்தோன்னா அதிகப்படியாக அது ஒரு ஊக்குவிச்சு சொல்கிறது, ஒரு அதிகரித்து சொல்கிறது. நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே அந்த ஒரு பெயர் சொல்லுக்கோ அந்த வினை சொல்லுக்கோ இன்னும் மேலும் ஒரு சிறப்பை மெருகேற்றி சொல்கிறது பேர் உரிச்சொல். இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? ஒரு 4 வகையாக பிரிக்கலாம். அது நம்ம அடுத்து பார்ப்போம். சரியா? ஸோ எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, இந்த பதம் சொல்லுன்றது ஆல்ரெடி 4 வகையாக இந்த மாதிரியே இருக்குன்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போது இந்த பகாபதம் அப்படின்றது பெயர்ச்சொல். ஒரு பெயர்ச்சொல் வந்து அதை பிரிக்கவே முடியல அப்படின்னா அந்த சொல்ல பெயர் பகாபதம் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நிலம். இந்த சொல்லை பிரித்து பார்க்க முடியுமானா பிரிக்கவே முடியாது. பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிலம் என்ற ஒரு சொல் இருக்கா, இந்த சொல்லை பிரிக்கணும். நீங்கள் நிலா இம் பிரித்து பாருங்கள், இல்லை நீ லம் பிரித்து பாருங்கள். புரியா? இல்லை நீ லா இம் பிரித்து பாருங்கள். எதுவுமே உங்களுக்கு தனித்தனியாக வந்து ஒரு பொருள்ன்றதே கொடுக்காது. இப்போ நில ஏதாவது பொருள் தருதானா தராது, லம் பொருள் தருதானா தராது, வெறும் நீ பொருள் தருமானா தராது, வெறும் லா பொருள் தருமானா தராது, வெறும் இம் பொருள் தருமானா தராது. ஓகேவா? அதே போல தான் நீர், அதே போல தான் நெருப்பு, அதே போல தான் காற்று, மண், மலை. இதெல்லாம் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருள் தராது. ஸோ இந்த மாதிரி பிரித்தால் பொருள் தர முடியாத பெயரை வச்சிருக்கக்கூடிய இந்த பெயர் சொல் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன சொல்லுவோம்? பெயர் பகாபதம் சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு பேர் தானே. ஏதோ ஒரு பொருளுக்கு நம்ம ஒரு பொருளுக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு பேர் தானே. இப்போ நிலம், நீர், காற்று இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேர், ஒரு பொருளுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெயர்கள். இந்த பேர் எதையுமே நம்மளால் பிரித்து பார்க்கவே முடியல, பிரித்தா பொருள் தரவே மாட்டேங்குது. இந்த மாதிரி இருக்கிறது தான் பெயர் பகாபதம் சொல்லுவோம். இதுவே தான் வினைச்சொற்களுக்கு பொருந்தும். புரியுதா? அதுவும் வினைச்சொற்கள் முக்கியமாக அது எந்த மாதிரி சொற்களாக இருக்கும்? ஒரு அடி சொல்லாக இருக்கும், ஒரு வேர் சொல்லாக இருக்கும். மேக்சிமம் வேர் சொல் அடி சொல்லாக இருக்கும். ஓகேவா? பாருங்களேன், இது எல்லாமே வினைச்சொல். நட, நடி, வா, வாழ், விழு, உன், இந்த மாதிரி சொற்கள் எல்லாமே ஒரு வினை சொல். இந்த சொல் எல்லாமே பிரித்தோம்னா பொருள் தராது, பகுக்க முடியாது. அப்போ அது ஒரு பகாபத சொற்கள். அப்போ வினைச்சொற்கள் எந்தெந்த சொல்லாம் வந்து பார்த்தோன்னா பகுக்க முடியாத சொல்லாக இருக்கோ அதுதான் வினை பகாபதம். ஃபைன். அடுத்து பாருங்களேன், இடை பகாபதம். இடை பகாபதம் இங்கே பாருங்கள், இந்த மண், கொல், தில், பிற இந்த சொற்கள் எல்லாமே இடைச்சொற்கள். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இடைச்சொற்கள். புரியுதா? இதெல்லாம் இடைச்சொற்கள். இப்போ இந்த இடைச்சொற்கள் எதுவுமே எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு பதம். இது பிரித்தோம் அப்படின்னா பொருள் தராது, பிரித்தோம் அப்படின்னா பொருள் தராது. அப்போது பிரித்தா பொருள் தர இயலாத இந்த மாதிரி இடைச்சொற்கள் வருது அப்படின்னா அதுதான் இடை பகாபதம். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், சால, நனி, கடி, உரு, தவ இதெல்லாம் என்ன சொல்லுமா? இதெல்லாம் உரிச்சொற்கள். இதெல்லாம் உரிச்சொல். அப்போ ஒரு உரிச்சொல் பிரித்தாலும் பிரித்து பார்த்தாலும் அது பொருள் தரல அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய உரிச்சொல் உரி பகாபதம். உரி பகாபதம். புரியுதா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பகாபதத்தை ஒரு 4 வகையாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? பிரிக்க முடியும். புரியுதாமா? ஸோ ஃபைன். அதே போல் முக்கியமாக இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கூட கொஸ்டின் கொடுத்து கேட்கலாம்.
இடை சொற்களும் பொதுவாகவே இடை சொற்களும் உரி சொற்களும் பொதுவாகவே இடைச்சொற்களும் உரி சொற்களும் மேக்ஸிமம் இந்த சொற்களை பிரித்தா பொருள் தரவே தராது. அப்போ என்னது மேக்ஸிமம் இது பகாபத சொற்களாக தான் இருக்கும். அப்போ உரி சொற்களும் இடை சொற்களும் பகாபத சொற்களாக தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? புரியா? இல்லை கீழ்கண்டவற்றுள் எது பகாபத சொற்கள்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து 5வது ஆப்ஷன் விடை தெரியும்னு காமனாக இருக்கும் எல்லா கொஸ்டின், அதை விட்டுருங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 3 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல் இருக்கும். எல்லா பெயர் சொல்லும் பிரிக்க முடியாது கிடையாது. ஒரு சில பெயர் சொல் பிரிக்க முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் நம்ம. புரியுதா? மற்ற ஒரு சில சொற்கள்லாம் வந்து பார்த்தா நிறைய சொற்கள் வந்து பார்த்தோன்னா பெயர் சொல்ல பிரிக்க முடியும். பிரிக்கக்கூடிய பெயர் சொல்லும் இருக்குது. அடுத்து நம்ம பகுபாதத்தில் பார்ப்போம். அதே போல் பிரிக்கக்கூடிய வினை சொற்களும் இருக்குது. புரியுதா? இல்லை வேற பொதுவாக ஒரு சொல், அந்த ஒரு சொல்ல அந்த பெயர் சொல்லி ஒரு வகை இருக்கும். அதை எடுத்து கொடுத்துட்டு இது 3 ஆப்ஷனில் கொடுத்துருப்பான். புரியுதா? இதில் 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உரிச்சொல் இல்லைனா இடைச்சொல். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பான். புரியுதா? அப்போ ஆன்சர் என்னது? இடைச்சொல் உரிச்சொல். எதை கொடுத்துருக்கானோ அதுதான் ஆன்சராக இருக்கும். அப்போது பகுக்க முடியாத சொற்கள் வந்து பார்த்தோன்னா இடைச்சொல்லா உரிச்சொல்லானா இடை சொற்களும் உரி சொற்களும் மேக்ஸிமம் பகாபத சொற்களாக, அதை பகுக்க முடியாத சொற்களாக தான் இருக்கும். புரியுதா? அது முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா பகுபதம் பெயர்லேயே இருக்குது. பதம்னா என்னது? சொல். அப்போது சொல்ல பகுக்க முடியுது அப்படின்னா, பிரிக்க முடியுது அப்படின்னா அந்த சொற்கள் எல்லாமே பகுபத சொற்கள். புரியுதா? பகு அப்படின்னா அது பிரின்னு அர்த்தம். பகு அப்படின்னா பிரி, பகுத்தல் அப்படின்னா பிரித்தல், அவ்வளோதான். அப்போ பகுக்கக்கூடிய சொற்களை பிரித்தோம் அப்படின்னா அது தனித்தனி பாகங்களாக பிரிக்க முடியுது. ஒரு பொருளை உணர்த்துது, ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்த வருது அப்படின்னா அதெல்லாம் பகுபத சொற்கள்னு பேர். புரியுது? அதெல்லாம் என்னது? பகுபத சொற்கள். அப்போ பகுபதம் அப்படின்றத பார்த்துருமா? ஓகே ஃபைன். ஸோ பாருங்க, பகுபதம் அப்படின்றது என்னது? பிரித்தால் பொருள் தரும். ஒரு சொல்ல பிரித்தோம்னா அது பொருள் தரும். அப்போ பிரித்தால் பொருள் தரக்கூடிய சொற்கள் பகுபதம், பகுபத சொற்களும் பேர். அதான் சிம்பிளாக நம்ம சொல்லுவோம் பகுபதம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஏன்னா பகுபத சொற்கள், ஏன்னா பதம்னாலும் சொல்லுனாலும் ஒன்று தான். அப்படின்னா பகுபத சொற்கள், அதனால் பகுபதம் சிம்பிளா. ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்களேன், சிறு சிறு உறுப்புகளாக, ஏன்னா பகுபதம் இல்லையா, ஒரு பதம் ஒரு சொல்ல பிரிக்க முடியுது. அப்போ பிரிக்கிறோம் அப்படின்னா அது சிறு சிறு உறுப்புகளாக தான் நம்ம பிரிப்போம். இப்போ பேருந்த ஒரு பேருந்த ஒரு பெரிய பொருளை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா சிறு சிறு பாகங்களாக பிரிப்போமா? அதனுடைய உபகரணங்கள், அதாவது பாகங்களாக பிரிப்போம். அதே போல தான் சொல்ல பிரிக்கிறோம் அப்படின்னா சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சிடும். புரியுதா? ஒவ்வொரு சொல் 2 இல்லை 2க்கு மேற்பட்ட ஒரு பகுதிகளாக நம்மளால் பிரிக்க முடியும் ஒரு சொல்ல. ஓகேவா? அப்போது பகுக்கக்கூடிய சொற்கள், பிரிக்கக்கூடிய சொற்கள் பகுபதம் சொல்லிட்டோம். அந்த சொல்ல பிரிக்கிறோம் அப்படின்னா சிறு சிறு உறுப்புகளாக அதை நம்ம சொல்ல பிரிக்க முடியும். அப்போ சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அந்த சொற்கள் அமையும். எந்த சொற்கள்? பகுபத சொற்கள் அமையும். எடுத்துக்காட்டு பாருங்க, கண்ணன். கண்ணன்ற சொல்ல, அப்போ கண்ணன்ற சொல் ஏதோ ஒரு நபருக்கான ஒரு பெயர். அப்போ கண்டிப்பாக இது ஒரு பெயர் சொல். கண்டிப்பாக இது ஒரு பெயர் சொல். அப்போ இப்பயே நீங்கள் சொல்லலாம், இதை வகைப்படுத்தி இன்னும் மேலும் வகைப்படுத்தி சொல்லணும்னா சிம்பிளாக சொல்லலாம், இது ஒரு பெயர் பகுபதம். புரியுதா? ஸோ ஃபைன். அதை விட்டுருவோம், கான்செப்டுக்கு வரும். பிரிக்க முடியும் இல்லையா? பாருங்க, கண்ணன் அப்படின்றது பிரித்தோம் அப்படின்னா கண் நம்மளுடைய கண், அந்த கண்ணுன்ற அந்த ஒரு அடிசொல்லிருந்து தான் கண்ணன்ற ஒரு பெயர் சொல்லே வந்திருக்கு. புரியுதா? அப்போ கண்ணுன்றத ஒரு பாகமாக நம்ம பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியும். அடுத்து பாருங்களேன், கடைசியில் இது பகுதி. இந்த சொல்லுடைய பகுதி முக்கியமான ஒரு பகுதி என்றது முதல்ல வரும் எப்பயுமே. அடுத்து விகுதி. விகுதின்றது பாருங்களேன், கண் ப்ளஸ் இன் ப்ளஸ் அன். அன் அப்படின்றது ஒரு ஆணை குறிக்கக்கூடியது. அல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் அப்படின்னா அது ஆள் அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கிற மாதிரி முடியுதா ஒரு விகுதி. வந்தான் அப்படின்னா ஆண் அப்படின்றது ஒரு ஆணை குறிக்கிற மாதிரி இருக்குது. புரியுதா? அப்போ அன் அப்படின்றது ஒரு ஆண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு விகுதியாக இருக்குது. பாருங்க, அப்போ இந்த இடத்துல பகுதி விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இவன் ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கான், இவன் தான் இடைநிலை. இவனை என்ன சொல்லுவோம்? இடைநிலைன்னு சொல்லுவோம். அப்போ கண்ணன்ற ஒரு சொல்ல வெவ்வேறு பாருங்களேன் சிறு சிறு பகுதிகளாக நம்மளால் பிரித்து பார்க்க முடியுது. அது பிரித்து பார்க்கும்போது இதெல்லாம் என்னது? ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு பொருளை உணர்த்துது. புரியுது? அப்போ கண்ணுன்றது நம்ம அந்த ஒரு பகுதி, அது ஒரு பொருளையும், இன்னுன்றவன் ஜஸ்ட் இடைநிலையாக வந்துட்டான். ஓகேவா? இந்த அண்ணன்றவன் பாருங்களேன், அவன் ஒரு ஆண்பால் அப்படின்றத குறிக்கிறான். கண்ணன்ற பேர் ஒரு ஆண்பாலை குறிக்குது அப்படின்ற மாதிரி அதை குறிக்குது. அது ஒரு பொருளை உணர்த்துது. புரியுதா? அப்போது அடுத்து பாருங்களேன், செய்தான். செய் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆண். செய்தான் ஒரு ஆண் ஒரு வேலையை செஞ்சால் முடிச்சாதானே நம்ம என்ன சொல்லுவோம்? செய்தான்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல செய்யின்னு சொல்லக்கூடிய ஒரு வினையையும், இந்த பகுதியும் சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு வரக்கூடியது பகுதி, இந்த பகுதியும் சொல்லக்கூடியது ஒரு செய்யின்னு சொல்லக்கூடிய ஒரு வினையையும்
செய்யன்னு சொல்லக்கூடிய ஒரு வினையையும் ஆண் சொல்லக்கூடிய ஒரு ஆண் அந்த வேலையை செஞ்சிருக்கான்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்பாலையும் கடைசியில் வரது என்ன விகுதின்னு சொல்லுவோம். ஆண்றது ஒரு விகுதி, ஒரு ஆண்பாலையும் குறிக்குதா? புரியுதா? இவனுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில இத்துன்றவன் ஏன்னா வரணும், இவன் வந்தாதான் அந்த செய்தான் இந்த தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை திரும்ப உருவாகும் சேர்த்து எழுதும்போது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? ஜஸ்ட் இடையில இருக்கிறான், அதான் இடைநிலைன்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ இந்த சொற்களை நம்ம பிரித்து பார்க்கும்போது பகுதி, விகுதி, இடைநிலைன்னு சொல்லிட்டு 3 உறுப்புகள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. புரியுதா? ஆனால் ஒரு பகுபதத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு சொல்லை பிரிக்கும் போது ஒரு சில சொற்களை 2 சொற்கள் இருந்து ஒரு சில சொற்கள் 2ஆக தான் பிரிக்கலாம், ஒரு சில சொற்கள் 3 பகுதிகளாக பிரிக்கலாம், ஒரு சில சொற்கள் 4ஆகும், ஒரு சில சொற்கள் 5 வகையாகும், 5 பிரிவுகளாகும், ஒரு சில சொற்கள் 6ஆகும், 6 உறுப்புகளாகவும் பிரிக்க முடியும். அப்போது சொற்கள் பகுபதம் ஒரு சொல்ல பிரிக்க முடியுது அப்படின்னா மினிமம் 2 பகுதியிலேருந்து 2 உறுப்புகளிலிருந்து 6 உறுப்புகள் வரைக்கும் பிரிக்க முடியும். அதுதான் அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பகுபத உறுப்பிலக்கணம் பார்ப்போம். சரியா? ஃபைன். அப்போ இந்த கான்செப்ட் என்னது? பகுபதம். அப்போ பகுத்தால் பிரித்தால் பொருள் தரக்கூடிய சொற்கள் பகுபதம் சொல்லிட்டோம். அப்போ அந்த மாதிரி பிரிக்கக்கூடிய சொற்களை சிறு சிறு உறுப்புகளாக நம்மளால் பிரித்து காட்டக்கூடிய வகையில் அந்த சொற்கள் அமைஞ்சிருக்கும். அதனால தான் அது பகுபத சொற்கள்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு கண்ணன், செய்தான், இதெல்லாம் எப்படி பிரித்து பார்க்க முடியுது? பிரித்தா பார்த்தா ஏதோ ஒரு பொருளை உணர்த்தது, ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்தது பார்த்தோமா? ஓகே, இதுதான் பகுபதம். ஓகேவா? இந்த பகுபதத்தை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். பகாபதத்தை 4 வகையாக பிரிக்கலாம்னு பார்த்துருக்கோம் இல்லையா? பகுபதத்தில் 2 வகை தான். பகாபதத்தில் எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்குன்னா இடைச்சொல்லும், அந்த இடைச்சொல்லுக்கான பகாபத சொற்களும் உரிச்சொல்லுக்கான பகாபத சொற்கள் இருக்கும். பொதுவாகவே இடை ஒரு சொல் வருது அப்படின்னாலும் ஒரு உரிச்சொல் வருது அப்படின்னாலும் ரெண்டுமே பார்த்தா பகாபதங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அது பகாபதங்களாக தான் இருக்கும். அப்போ இது என்ன தெரியுது அப்படின்னா இடை சொல்லும் உரி சொல்லும் பகுபதத்துக்கு வராதுன்னு தெரியுதா? அப்போ என்ன ஆயிடுச்சு? அங்கே 4 வகை, இங்கே இடை சொல்லும் உரி சொல்லும் பகுபதத்துக்கு வராதுன்றதுனால 2 வகை குறைஞ்சிடுச்சு. புரியுதா? அப்போது பகுபதம்ன்றது 2 வகையாக மட்டும்தான் பிரிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய வகைகள் என்னது? ஒன்று பெயர் பகுபதம், இன்னொன்று விடை பகுபதம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இந்த பெயர் பகுபதம் வினை பகுபதம் என்னன்றதை பார்த்துருமா? சிம்பிள். ஒரு பெயர் சொல்ல நம்மளால பகுக்க முடியுது அப்படின்னா, பொருள் தர மாதிரி பிரிக்க முடியுது அப்படின்னா அது பெயர் பகுபதம். ஒரு வினை சொல்ல நம்மளால் பிரித்து பார்க்க முடியுது அப்படின்னா அது வினை பகுபதம். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே கண்ணன் அப்படின்றத பெயர் சொல் பிரித்து பார்க்க முடியுது, அது பெயர் பகுபதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். செய்தான்றது வினையை வச்சு வரக்கூடியது, செய்தான். புரியுதா? அது வினை பகுபதம். அங்கே எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இருந்தாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம இங்கே நிறைய பார்க்கலாம். பாருங்களேன், வினை பகுபதம், சரி பெயர் பகுபதம். பொருள், இந்த பெயர் பகுபத சொற்கள் எப்படிலாம் இருக்கும், எந்தெந்த மாதிரிலாம் அமைஞ்சிருக்கும்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பெயர் சொல், நம்ம அடுத்து பெயர் சொற்கள் வகையில் நம்ம பெயர் சொல் என்ன சொல்கிறோம், நம்ம வினைச்சொல், உரிச்சொல், இடைச்சொல் இதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். அதில் பெயர் சொற்கள் மட்டும் 6 வகை இருக்கும். பெயர் சொல்ல மட்டும் 6 வகை இருக்கும். புரியுதா? அந்த பெயர் சொல் பார்த்தீங்கன்னா பெயரை குறிக்கிற மாதிரி 6 வகையான பெயர்கள் இருக்கும் இல்லையா? அதுதான் பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர், குணப்பெயர், தொழில் பெயர்னு சொல்லுவோம். அங்கே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், என்ன உங்களுக்கு புரியும். புரியுதா? அப்போ இந்த மாதிரி 6க்கும் பொருந்தும் இல்லையா? அப்போ ஒரு பெயர்ன்றது ஒரு பொருளை குறிக்கக்கூடியது பொருள் பெயர். ஒரு இடத்தை குறிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது இடப்பெயர். ஒரு காலத்தை குறிக்குது, மாலை, இரவு. புரியுதா? இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம சித்திரை மாதம், ஆண்டு, இந்த மாதிரி சொற்கள்லாம் காலத்தை குறிக்கக்கூடிய சொல் ஒரு பெயர் சொல்லுது. அப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு காலப்பெயர். சினை பெயர்னா ஒரு உறுப்புன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ ஒரு பெரிய ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை நம்ம என்ன சொல்லுவோம், அடிப்பகுதின்னு சொல்லுவோம், கிளை பகுதின்னு சொல்லுவோம், பழம்னு சொல்லுவோம், காய்னு சொல்லுவோம், இலைகள்னு சொல்லுவோம். அப்போ அதனுடைய உறுப்புகளை நம்ம பிரிக்க முடியாது, அதான் சினை பெயர். ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அதான் சினை பெயர். அடுத்து குணப்பெயர் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் பார்த்தோன்னா அது எப்படி இருக்குது, அதனுடைய குணம், அதனுடைய பண்பு எப்படி இருக்குது. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு உருளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய மரக்கட்டை இருக்குது, அந்த மரக்கட்டையை நம்ம முக்கோணமாகவும் வெட்ட முடியும், செஞ்சு பார்க்க முடியும். பெரிய சதுரமாகவும் வெட்ட முடியும், உருண்டுட்டு போகிற மாதிரி உருளையாகவும் செய்ய முடியும். அப்போ அந்த மரம் எப்படிப்பட்டது, ஒரு உருளை மரமா, இல்லை பார்த்தோன்னா ஒரு செவ்வக வடிவத்தில் செவ்வக மரமா, இல்லை சதுர மரமா, அந்த ஒரு வடிவத்தை, ஒரு பண்பை, அது எப்படிப்பட்டது. அதே போல் பெரிய மரம், அப்போ பெரியன்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பை குறிக்குது. பெரிய சிறிய விலங்கு, அந்த விலங்கு எப்படி ரொம்ப சின்னதாக இருக்குது, அப்போது அதனுடைய பண்பை சொல்லுது, அதனுடைய குணத்தை சொல்லுது. புரியுதா? அதே போல் பார்த்தோன்னா அது நல்ல பாம்பு. புரியுதா? நல்ல பாம்புனா ரொம்ப நல்ல பாம்பு அப்படின்றது கிடையாது, சொல்ல வர அவர் பேர் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு நல்ல பாம்பு, அப்புறம் நல்லன்ற ஒரு குணத்தை சொல்லுது. புரியுதா? ஸோ அப்போது குணத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொற்கள் குணப்பெயர். இது நம்ம அங்கே என்ன டீட்டெயிலாக பார்ப்போம், உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான், நீங்கள் புரியாமல் இந்த கான்செப்டை பார்த்துக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? அடுத்த தொழிலானது ஒரு வேலையை செய்கிறது.
புரியுதா? இப்போ ஓடுதல், குதித்தல், எழுதல், புரியுதா? இதெல்லாம் ஒரு வேலை தானே. படித்தல், பேசுதல், இதெல்லாம் ஒரு தொழிலை குறிக்கிறது இல்லையா? அப்போ பாருங்கள், அப்போ ஒரு தொழிலை குறிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு பெயர் சொல்லை வச்சு குறிக்கும். சரியா? பேசுதல், எழுதுதல், அந்த அல்லுன்னு முடியும். ஸோ அந்த தொழில் பெயருக்கான விகுதிகள் நிறைய இருக்குது, நம்ம அங்கே பார்க்கலாம். புரியுதா? அப்போ பாருங்கள், இந்த பெயர் பகுவதம் அப்போ பெயர் சொல்லின் அடிப்படையில் பெயர் சொல்லி 6 வகையாக இருக்கிறதுனால இந்த 6 வகை பெயர் சொல்லுக்கும் பொருந்துற மாதிரி நிறைய சொற்கள் இருக்கும். பொதுவாக இல்லை, இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பெயர் சொற்கள் வகை இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ தொழில் பெயர்னா நிறைய தொழில் பெயர் சொற்கள் இருக்கும், பண்பு பெயர்னா நிறைய பண்பு பெயர் சொற்கள் இருக்கும், பொருள் பெயர்னா நிறைய பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்களுக்கு எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒரு பேர் இருக்குது. புரியுதா? அப்போது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, இடமாக இருந்தாலும் சரி, காலம், சினை, குணம், தொழில், இதில் எந்த வகை ஒரு பெயர் சொல்லாக இருந்தாலும் சரி, இந்த 6 இருக்கு இல்லையா, அந்த 6 வழியாக தோன்றக்கூடிய ஒரு பெயர் சொல் நம்மளால் அதை பகுக்க முடியுது அப்படின்னா, பிரித்து பார்க்க முடியுது, பிரித்தா பொருள் தருது அப்படின்னா அது பெயர் பகுபதம். புரியுதா? ஸோ எடுத்துக்காட்டு பாருங்க, பொன்னன். பொன்னன் ஒருத்தருக்கு பேர் வந்து பார்த்தோன்னா பொன்னன்னு பேர் வச்சுருக்காங்க. பொன்னன்னு பேர் வச்சுருக்காங்க. எதனை அடிப்படையில் வச்சுருக்காங்கன்னா, ஒரு பொருளோட அடிப்படையில். பொன்னன் எப்படி அவன் பொன் போன்றவன், புரியா? ஒரு கோல்டுடாவன் சொல்லுவோமா? ஸோ அதான் அப்போது ஒரு பொருளின் அடிப்படையில் இந்த இடத்துல அந்த பொருள் என்னது? பொன். பொண்ணுன்றது ஒரு பொருள் தானே, புரியுதா? அந்த பொருளின் அடிப்படையில் அவங்க பேர் வச்சுருக்காங்க. பாருங்க, பொன்னன் அப்படின்றது அப்போ பொன் பகுதி, அன் அவர் ஆண்பால் அப்படின்றத குறிக்குது. அதே சமயத்தில் சேர்த்து எழுதும்போது ஒரு இடைநிலை தேவை இல்லையா? அப்போ இன்னுன்றவன் இந்த இடத்துல இடைநிலையாக இருக்கான். அது பிரித்து பார்க்கும்போது இன்னுன்றவன் இந்த இடத்துல இடையில வந்திருக்கான், பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வந்திருக்கான். ஓகேவா? அடுத்து பாருங்களா, ஊரன் சொல்லுவோம். டே அவர் ஊரான்டா அப்படின்னா அது கிராமத்தை சேர்ந்த ஒரு ஊருக்காரன். புரியுதா? அப்போ ஒரு ஊரன், புரியுதா? ஊர் அன் பாருங்க, இடத்தை குறிக்குது. ஒரு ஊருன்றது நம்ம ஒரு இடம் தான். அப்போ அந்த இடத்துக்கான ஒரு பேர் வந்திருக்கா, அதே போல் அன்னுன்றதுக்கான ஒரு விகுதியும் வந்திருக்கு. ரெண்டாக பிரித்து பார்க்க முடியும். அடுத்து பாருங்களா, ஆதிரையன். ஆதிரையன் காலப்பெயர். புரியுதா? அப்போ ஆதிரை, ஈ, அன். புரியுதா? ஆதிரையன், ஆதிரையான் எப்படி வேணா சொல்லலாம். அடுத்து பாருங்களா, கண்ணன். இப்போ தான் பார்த்தோம். சினை பெயர். கண்ணுன்றது என்னம்மா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு உறுப்பு. புரியுதா? அப்போ அதனால தான் அது சினை. சினைனா உறுப்புன்னு பேர். அப்போ அந்த கண்ணுன்ற உறுப்பை வச்சு ஒரு பேர் வந்துருக்கு. அப்போ கண், இன் ப்ளஸ் அன். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், கரியன். கரியன் கருமை நிறம், கருமை நிறத்தவன் அது கரியன். புரியுதா? அப்போ குணம், அவருடைய குணம் எப்படிப்பட்டது, அந்த பண்பு எப்படிப்பட்டது, அவனுடைய பண்பு கருமையாக இருக்கான். புரியுதா? அப்போ கருமை ப்ளஸ் அன் கரியன். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், நடிகன். நடிகன் ஏன் மகா நடிகன்டா சொல்லுவோமா? அப்படின்னா அது நடிகன், நடிப்புன்றது அவனுடைய தொழில். நடிப்புன்றது அவனுடைய தொழில். அதுலேருந்து அவனுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம், என்னன்ட்டு நடிகன்னு வச்சுருக்கோம். நடிகன்றது ஒரு பெயர் சொல். என்ன பெயர் சொல்? தொழில் பெயர். அவன் தொழிலை வச்சு அந்த பெயர் அவனுக்கு வந்துடுறதுனால தொழில் பெயர் இது. ஓகேவா? ஸோ இப்போ நடிகன், நடி அப்படின்றது தொழில் பெயர். ஸோ அதான் நடி, இக்கு ப்ளஸ் அன், ஒரு ஆண்பாலை குறிக்குது. புரியுதாமா? ஸோ இப்படி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, ஒரு பெயர் சொல்லியே இந்த 6 வகைக்கான பெயர் சொல்லக்கூடிய அந்த 6 வகைக்கும் ஒரு எக்ஸாம்பிள். புரியுதா? அந்த பெயர் சொல்லுக்கான 6க்கும் பொருந்துற மாதிரி ஒரு பெயர் சொல் வந்து அந்த பெயர் சொல் நம்மளால் பகுத்து பார்க்க முடியுது அப்படின்னா அதான் பெயர் பகுபதம். புரியுதா? ஸோ அந்த பெயர் சொல் இந்த 6 வகையில் எந்த வகை சொல்ல வேணா இருக்கலாம், ஆனால் பகுத்தா பொருள் தருதா, ஓகே, அது பெயர் பகுபதம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ கடைசியாக பாருங்கள், வினை பகுபதம். சரியா? பெயர் பகுபதம் பெயர் சொல் அடிப்படையாக வச்சுக்கோமா, வினை பகுபதம் வினை சொல் அடிப்படையாக வச்சுக்கோம். பிரித்தால் பொருள் தரக்கூடிய ஒரு வினை சொல் தான் அது. ஆக்சுவலாக ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல். புரியுதா? அது வினை முற்று சொல்லாமல் இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு வினை சொல்லாமல் இருக்கலாம். புரியுதா? ஜஸ்ட் ஒரு வினை சொல், வினையை மட்டும் குறிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னு சார் வினை முற்றுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது, நம்ம பொதுத்தமிழுக்கான சிலபஸில் அந்த கிளாஸ்லேயே கூட பார்த்துருவோம் டீப்பாக. இல்லை இதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல்லிலக்கணத்தில் தான் இது வரும். அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் எச்சம், முற்று, இதெல்லாம் என்னன்றதெல்லாம் அவங்க பார்ப்போம். வினை முற்றுன்னு கிடையாதுமா, ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும் ஒரு சென்டென்ஸை. வந்தான், சென்றான், புரியுதா? ஓடினான், நடந்தான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். புரியுதா? முற்று பெற்றோட அந்த ஒரு வினை, அதான் வினை முற்று. அப்போது பிரித்தால் பொருள் தரக்கூடிய ஒரு வினை முற்றோ ஒரு வினை சொல்ல வருது அப்படின்னா அதுதான் வினை பகுபதம். ஓகேவா? ஸோ பாருங்க, வினை பகுபதம் பகுதி, விகுதி, இடைநிலை என பகுக்க முடியும். எதை? வினை பகுபதத்தை. பொதுவாக பகுபதம் அப்படின்னு வந்தாவே 6 உறுப்புகள், 2லேருந்து 6 உறுப்புகள் வரைக்கும் ஒரு சொல்ல பிரித்து பார்க்க முடியும். சொல்லுது அந்த பிரித்து பார்த்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் நம்ம வைக்க முடியும். பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம் சொல்லுது நம்ம அப்படி இடைநிலைன்னு சொல்லிட்டு நம்ம 6 ஒரு உறுப்புகளாக பார்க்க முடியும். அடுத்து நம்ம பகுபத உறுப்பு இலக்கணத்தில் நம்ம எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம், என்ன எப்படி அது பிரிக்கிறது அப்படின்ற விஷயத்தில் நம்ம அடுத்து பார்ப்போம்.
ஓகேவா? ஸோ அப்போ இந்த வினை பகுபதம் வந்துச்சுனாவே ஒரு வினை சொல் பகுக்கிற மாதிரி வருது அப்படின்னாவே வினை பகுபத சொல். அந்த வினை பகுபதை சொல்ல பகுதியும் இருக்குமா, விகுதியும் இருக்குமா, இடைநிலை இந்த 3 வர மாதிரி இருக்குமா, பகுக்கிற மாதிரி இருக்குமா? ஒரு வினை சொல்ல அது 3 பகுக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, செய்தான். நம்ம ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் அங்கே பார்த்துட்டோம். செய்யன்றது பகுதி, செய்யன்றது பகுதி, ஆண்ன்றது விகுதி, ஆண் செய்தான் ஆண்ன்றது விகுதி, இடையில இந்த இத்துன்றவன் இடைநிலை. ஓகேவா? அடுத்து பாருங்களா, படிக்கின்றான். படி அப்படின்றது என்ன சொல்றது, பகுதி. சரியா? பாருங்களேன், இந்த இக்கு இந்த கின்று இந்த ஆண், ஆண்ன்றது விகுதி. ஓகேவா? இது சந்தி சாரியை விகாரம் இடைநிலைன்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த ஒரு வகைகளில் வந்துடும். புரியுதா? ஸோ அந்த ஒரு உறுப்புகளில் வந்துடும். அப்போ பகுதியும் இருக்கும் விகுதியும் இருக்கும், இதில் இடைநிலையும் இருக்கும், அதே சமயத்தில் சந்தி சாரியை விகாரம் அந்த ஒரு கான்செப்டும் இதில் வரும். அப்போ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமம் இந்த 3 வரும்பா, பகுதி விகுதி இடைநிலை என பகுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. புரியுதாமா? பொதுவாகவே ஒரு சொல்ல 2லேருந்து 6 வகையாக 6 உறுப்புகளாக பிரிக்க முடியும். அடுத்த நம்ம கிளாஸில் நம்ம டீட்டெயிலாகவே பார்ப்போம். சரியா? ஸோ ஃபைன். அப்போ சொற்களை பிரிக்கும் போது அதாங்க சொல்லியிருக்கேன், ஒரு சொல்லை பிரிக்கும் போது 2 முதல் அது பிரிக்கக்கூடிய சொல்லாக இருக்கணும், பகுபத சொற்களாக இருக்கணும். அப்போ பிரிக்க முடியுது அப்படின்னா மினிமம் 2 உறுப்புகள் இருக்கும், பகுதி விகுதி. சிம்பிளாக அது 2 மாதிரி இருக்கும். புரியுதா? இல்லையா பகுதி இடைநிலை விகுதின்னு இருக்கும். அடுத்து நம்ம பார்ப்போம், நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அப்போ மினிமம் 2லேருந்து 6 உறுப்புகள் வரைக்கும் அந்த சொல்லை நம்மளால் பகுத்து பார்க்க முடியும். புரியுதா? ஸோ இந்த சொல் உறுப்புகளை பகுபத உறுப்புகள்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய அடுத்த டாபிக் தான் பகுபத உறுப்பு இலக்கணம், அதான் பகுபத உறுப்பு இலக்கணம். சரியா? ஸோ அந்த சொற்களை எப்படி நம்ம பகுக்கிறோம், எந்தெந்த உறுப்புகள் எப்படி நம்ம பிரிக்க முடியுதோ அந்தந்த உறுப்புகளுக்கு என்ன பேர் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அழகாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். சரியாம்மா? ஸோ பகுபதம் பகாபதம் இதோட முடியுது. அடுத்த ஒரு கிளாஸில் பகுபத உறுப்பிலக்கம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.